நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. வல்லமையான ஆராதனை, ஆற்றல் மிகுந்த ஆராதனை, சக்தி தருகின்ற ஆராதனை, நம்பிக்கை ஊற்றுகின்ற ஆராதனை, மீட்பு தருகின்ற ஆராதனை, நிலைவாழ்வின் நம்பிக்கையான ஆராதனை, தீய சக்திகளை விரட்டியடிக்கும் ஆராதனை, இதோ நம் ஒவ்வொருவரையும் வாழ்விக்கின்ற ஆராதனை. இந்த ஆராதனையில் முழுமனதோடு பங்கெடுப்போம். இயேசுவின் வல்லமையான இறை பிரசன்னத்தில் இணைந்திருக்கும் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வல்லமையான ஆராதனையின் வழியாக நமக்குள் இருக்கின்ற 3 பேய்கள் விரட்டி அடிக்கப்பட போகின்றன. இதோ அந்த சாத்தானை நாம் ஒவ்வொருவரும் விரட்டி அடிக்கப் போகிறோம். இந்த ஆராதனையின் வழியாக, இந்த ஆராதனையில் நாம் சுபிப்பதன் வழியாக, இந்த ஆராதனையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போற்றி துதிப்பதன் வழியாக, நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவரை நினைத்து நாம் உருக்கத்தோடு செபிப்பதன் வழியாக, வல்லமையுள்ள தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு வருகிற போது நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த பிசாசுகள் நம்மை விட்டு அகலப் போகின்றன. இந்த உண்மையை உணர்த்துகின்ற இந்த தெய்வீக ஆராதனையில் முழு மனதோடு முழு ஈடுபாட்டோடு எவ்விதமான தொந்தரவுகளுக்கும் இடம் கொடாமல் நம்முடைய கவனத்தை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய பார்வையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது குவித்து இந்த நற்கருணையின் மீது வைத்து உருக்கத்தோடு செபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 11, இறை வார்த்தைகள் 24 முதல் 26 முடிய. ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இலைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டிற்கு திரும்பி போவேன் எனச் சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருக்குள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே நாம் எல்லோரும்
சில நேரங்களில் நம்முடைய பலவீனத்தினால் இந்த சாத்தானை நம்மிடத்தில் அனுமதித்து விடுகிறோம். நம்முடைய பலவீனங்களினால் சாத்தான் நமக்குள் புகுந்து அவன் செயலாற்றத் தொடங்கி விடுகிறான். நான் அதிசயமா இருக்கிறதா? ஃபாதர் ஏதோ வித்தியாசமா பேசுறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. எல்லா மனிதரிடத்திலும் இந்த சாத்தான் நுழைந்து விடுகிறான். நாம கொஞ்சம் கவனமா இல்லைனா, கொஞ்சம் எச்சரிக்கையா இல்லைனா, ஆண்டவரோடு நாம் இணைந்து இல்லை என்றால், ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை நாம் வாசித்து புரிந்து கொண்டு அந்த வேத வார்த்தைகளின்படி வாழவில்லை என்றால், நிச்சயமாக இப்படிப்பட்ட சாத்தானின் சோதனைகளுக்கு உள்ளாக்கி அந்த சாத்தானினுடைய பிடியில் நாம் சிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன ஃபாதர் சாத்தான்? அது 3 பேய்கள். 1 சோம்பேறித்தனம் என்கிற பேய். சோம்பேறித்தனம் இல்லாத மனிதர்களே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த சோம்பேறித்தனம் என்கிற பேய் ஆட்டி படைப்பான். நிறைய பேர் அவன் ஆட்டி படைப்பான். அவனுக்கு நீங்க ஒரு நாள் கொடுத்து பாருங்க, அந்த சாத்தான் இன்னொரு நாள் அவன் எடுத்துக்குவான் தானாவே. ஒரு நாள் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் இன்னொரு நாளை எடுத்துக்குவான். அப்படிப்பட்ட மோசமான சாத்தான் அவன். அந்த பேய் நமக்குள் இருக்கும். சோம்பேறித்தனம், எந்த வேலையும் செய்யவே தோணாது, வேலைக்கு போகணும்னு தோணாது, உழைக்கணும்னு தோணாது, வாழ்க்கையில முன்னேறணும்னு தோணாது. அப்படியே படுத்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம தின்னுட்டு சுத்தி திரிந்து கொண்டு வாழ்வது இந்த சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம். இந்த சோம்பேறித்தனம் என்கிற பேய் நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட எண்ணம், அப்படிப்பட்ட செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து இந்த பேயை இந்த ஆராதனையின் வழியாக நாம சேர்த்து வச்சுட்டு இருக்கணுமா, விரட்டி அடிக்கணுமா? விரட்டி அடிக்க வேண்டும். 2வது ஆணவம் என்கிற பேய். நிறைய குடும்பத்தை இது ஆட்டி படைக்குது. இந்த ஆணவ பேய் நிறைய குடும்பத்தை ஆட்டி படைக்குது. கொஞ்சம் தனக்கு தெரிந்து விட்டால் போதும், கொஞ்சம் பணம் சம்பாதிச்சா போதும், கொஞ்சம் படிச்சிருந்தா போதும், ஒரு நல்ல வேலை இருந்தா போதும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம். யாரையும் பேச அனுமதிக்கிறது இல்லை, யாரையும் செயல்பட அனுமதிப்பது கிடையாது. குடும்பத்தில் தன்னை உயர்ந்தவர்களாக, தான் சொல்றதை தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு அவங்க பேய் பிடிச்ச மாதிரி அலைவதை நாம் பார்த்திருக்கிறோம். யார் சொல்றதையும் காது கொடுத்தா அவங்க கேட்கவே மாட்டாங்க. தான் சொல்றதை தான் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஆணவ பேய் கூட அப்படிதான். கடவுளை விட தன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கொண்டது அந்த ஆணவ பேய். அதனால்தான் ஆண்டவர் விண்ணகத்திலிருந்தே அந்த பேயை துரத்தி அடித்தார், கீழே தள்ளினார். ஒரு குடும்பத்தில் இந்த ஆணவ பேய் இருக்குதுன்னா அது எல்லாரையும் அழிச்சிரும், அது எல்லாரையும் பிரிச்சிரும், அது எல்லார் மேலேயும் தேவையில்லாம கோபப்பட்டு அவர்களை புண்படுத்தும், காயப்படுத்தும். இந்த ஆணவ பேயை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். நம்மிடத்தில் அந்த ஆணவ பேய் குடிகொண்டிருக்கிறது என்றால் அது தங்குவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அந்த ஆணவ பேயை இந்த ஆராதனையின் வழியாக நாம் விரட்டி அடிக்கணும். சரியா? 3வது பேய் கோபம் என்கிற பேய். கோபம் வந்துட்டா நாமாவே இருக்க மாட்டோம். நமக்கு சில நேரங்களில் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, பெற்றோரா, சொந்தங்களா, உறவுகளா, நண்பனா, பெரியவனா, சிறியவனா, எதுவும் நமக்கு தெரியாது. கண்ணு மண்ணு தெரியாம எதையாவது பேசுவோம், எதையாவது சொல்லுவோம், மனதை காயப்படுத்துவோம், புண்படுத்துவோம், மனதை நோக்கடிப்போம். இந்த கோபம் என்கிற பேய் தான் இன்னைக்கு பல பேரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இந்த பேயை நாம விரட்டி அடிக்கணும். இந்த பேயை விரட்டி அடிக்கிற போதுதான் நம்முடைய மனம் அமைதி பெறும், நம்முடைய மனம் இளைப்பாறுதல் அடையும், நம்முடைய மனதில் நிம்மதி இருக்கும். அன்பிற்குரியவர்களே, எனவே சோம்பேறித்தனம் என்கிற பேயையும்
ஆணவம் என்கிற பேயையும் கோபம் என்கிற பேயையும், இந்த 3 பேயையும் விரட்டி அடிக்க இந்த ஆராதனையில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இது ஒருவேளை நம்மை, நம் குடும்பத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் இதோ நம்மிடமிருந்து அகலும்படியாக தூய ஆவியானவரை வேண்டி செபிப்போம். தூய ஆவியானவர் நமக்குள் வருகிற போது இந்த சோம்பேறித்தனம் சுறுசுறுப்பாக மாறும், ஆற்றலாக வல்லமையாக மாறும். இந்த ஆணவம் அடக்கி வைக்கப்பட்டு அது தாட்சி உள்ளதாக மாறும். இந்த கோபம் பொறுமையாக மாறிவிடும், சாந்தமாக மாறிவிடும். எனவே இந்த ஆராதனையின் வழியாக அந்த அருளுக்காக, ஆசீருக்காக, தூய ஆவியின் வல்லமைக்காக சிறப்பாக நாம் செபிக்க ஆராதனை ஆராதனை என்கிற துதிப்பாடலை பாடி இறைவனை முழு மனதோடு ஆராதனை செய்வோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, எனக்குள் குடிகொண்டிருக்கிற அந்த சோம்பேறித்தனத்தை அகற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சோம்பேறித்தனத்தினால் சரியாக வேலைக்கு போகாமல், உழைக்காமல், ஒவ்வொரு நாளும் சோம்பி திரிகின்ற, உடலை வளர்க்கின்ற, நேரத்தை வீணடிக்கின்ற, கடமையை செய்ய தவறுகின்ற இந்த சோம்பேறித்தனம் என்கிற பேயை என்னிடமிருந்து அகற்றியடினும் தூய ஆவியினுடைய வல்லமையை ஆண்டவரே என்னுள் அனுப்பி அந்த சாத்தானை விரட்டி அடித்து புது உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நம்பிக்கையும் எனக்கு தரும்படியாக ஆண்டவரே என்னை முழுவதுமாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியினுடைய வல்லமைக்காக, அவரின் ஆற்றலுக்காக இதோ இவ்வேளையில் உருக்கத்தோடு பாடி ஜெபிப்போமாக. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. என் அன்பு சகோதரனே, சகோதரி, சிலுவையிலிருந்து வடிந்து வருகிற ரத்தம் உன்னையும் என்னையும் மீட்கிறது. ஆணவத்தால் நாம் இருக்கிற போது, அகங்காரத்தோடு நடந்து கொள்ளுகிற போது, நமக்குள் பெருமை பேசுகின்ற எண்ணம் இருக்கின்ற போது, ஈகோன் தலை தூக்கி ஆடுகிற போது, இதோ அன்பிற்குரியவர்களே, இந்த ஆணவத்தை நம்மை ஆட்டி பதைக்கிறது, நம் குடும்பத்தை சீரழிக்கிறது, நம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் செய்து விடுகிறது. ஆணவ பேயே என்னை விட்டு அகன்று போ, ஆணவ பேயே என்னை விட்டு நீங்கிவிடு, ஆணவ பேயே என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லி நம் மனம் அமைதி பெற, நம் மனம் சாந்தம் பெற, நம்முடைய உள்ளத்திலே தாழ்ச்சியான உள்ளம் வேண்டி இதோ தூய ஆவியினுடைய வல்லமை வேண்டி உருக்கத்தோடு செபிப்போம். ஜீவ பலியினால் நமக்காக உயிரை தந்த கிறிஸ்துவிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செபிப்போம்.
ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. கோபம் என்கிற பேய் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதா? இந்த கோபத்தினால் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா? கோபத்தினால் கையை ஓங்கி பிறரை அடிக்கிறோமா? கோபத்தினால் பிறர் மனதை காயப்படுத்துகிறோமா, புண்படுத்துகிறோமா, நோகப்படுத்துகிறோமா? கோபத்தினால் யார் மீதாவது நாம் பழிப்புரைக்கின்றவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்த்து, ஆண்டவரே, இந்த கோபம் என்கிற பேய் என்னை விட்டு அகன்று போகும்படியாக இதோ இவ்வேளையில் நான் முழுமையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் மனம் அமைதி பெற, என் மனம் பொறுமை காக்க இதோ இந்த கோபத்தை என்னிடமிருந்து அகற்றி, இந்த பேயை என்னிடமிருந்து விரட்டி அடித்து, ஆண்டவரே, என் மனதுக்கு நிம்மதியை, அமைதியை தாரும், பொறுமையை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சிறப்பாக நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் செபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் மீது ஊற்றெடுக்க, தூய ஆவியின் வல்லமை நம் மீது எழுந்தருளி வர பக்தியோடு வேளையிலே பாடி ஆராதனை செய்து செபிப்போம். அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. திருப்பாடல் 70 தியானிப்போம். இறைவா, என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். என் உயிரை பறிக்க தேடுவோர் வெட்கமும் குழப்பமும் அடையட்டும். எனக்கு தீங்கு வருவதில் மகிழ்ச்சி உறுவோர் தலைகுனிந்து பின்னடையட்டும். என்னை பார்த்து ஆஹா என்போர் தாம் அடையும் தோல்வியினால் கலக்கமுறட்டும். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் எத்துணை பெரியவர் என எப்பொழுதும் சொல்லட்டும். நானோ சிறுமையுற்றவன், எளியவன். இறைவா, என்னிடம் விரைந்து வாரும். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் ஆண்டவரே, காலம் தாழ்த்தாதேயும். தாழ்ந்து பணிந்து வணங்கி உள்ளத்தில் சுறுசுறுப்பும் உடலில் சுறுசுறுப்பும் நம்முடைய செயல்களில் பொறுமையும் தாழ்ச்சியும் மன அமைதியும் நிம்மதியும் பெற்று வாழ நற்கருணை ஆண்டவிடத்தில் முழுவதுமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். சரணாகதியாவோம். இயேசுவின் தூய இருதயத்தின் அன்பும் அருளும் ஊற்றெடுக்க நற்கருணை ஆண்டவருடைய நல்லாசிரை பெற மாண்புயர் கீதம் பாடி செபிப்போமாக.
வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும்,
புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரம் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா? நிலை மாறுமே, கரம் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். பாலும் தேனும் பொழிந்திடுமே, காணான் கனவு பலித்திடுமே. பாறை தண்ணீர் சுரந்திடுமே, மன்னா நமது கரைதருமே. பாலை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிலங்களாகும். பாறை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிலங்களாகும். விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிற நாள். அவருடைய பாடுகளை, மரணத்தை தியானித்து உயிர்ப்பில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்ற நாள். எனவே முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். வாருங்கள், நம் கடவுளை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஏனெனில் அவரே நம் ஆண்டவராகிய கடவுள். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கி உள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாவீதின் குடும்பத்திலிருந்து இஸ்ரேல் குலம் பிரிக்கப்பட்டது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 29 முதல் 32 மற்றும் அதிகாரம் 12, இறைவார்த்தை 19 முடிய. ஒரு நாள் யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போனபோது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போர்த்தியிருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாய் கிழித்தார். பிறகு அவர் யெரொபெயாமை நோக்கி பின்வருமாறு கூறினார்: இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார்: இதோ, நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரவேலரின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரவேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. இஸ்ரவேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களுடனும் அவர்களை விட்டுவிட்டேன். பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தார் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கையை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு
உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை தாழ்ந்து பணிந்து பக்தியோடு வேண்டுகின்றோம். நீர் இரக்கமுள்ள தெய்வம் ஆண்டவரே, நீர் மன்னிக்கும் கடவுள் அப்பா, நீர் கருணை உள்ளம் கொண்ட தெய்வம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்து நிற்கின்றோம். உமது அருளுக்காக வந்திருக்கின்றோம். உமது ஆசீருக்காக ஏங்கி தவிக்கின்றோம். இயேசு தெய்வமே, நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் நல்லவராக இருப்பதால் எங்களை நன்மைகளால் நிரப்பியருளும். நீர் வல்லவர் ஆண்டவரே. நாங்கள் பலவீனர்களாக சோர்ந்து போகும்போது எங்களுக்கு பலம் தாரும். நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நாங்களும் பரிசுத்தராய் வாழ்ந்து உமது அருளை இன்னும் மேன்மேலும் பெற்றுக்கொள்ள வரமருளும். தகப்பனே, உம் தூய இருதயத்திற்கு எங்களை முழுமையாக இந்த நாளில் அர்ப்பணம் செய்கிறோம். என் குடும்பம், என் தாய், என் தந்தை, என் பிள்ளைகள், என் கணவன், என் மனைவி, என் உடன் பிறந்தவர்கள், என் நண்பர்கள், என் உற்றார் உறவினர்கள், என் தொழில், என் வியாபாரம், என் முயற்சி, என் பயணம், நான் சந்திக்கிற மனிதர்கள் எல்லோரையும் ஆண்டவரே இந்த நாளில் உம் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நிறைவாக இவர்களை ஆசிர்வதியும், வழிநடத்தி பாதுகாத்தருளும். உம்முடைய திருவிழப்படி வாழ்ந்து உமக்கு சாட்சியாக என்றென்றும் திகழ உம் அருள் உதவியை வேண்டி மன்றாடி செபிக்கின்றோம். ஆமென். காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் ஆண்டவர் செய்கின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பத்தில் ஒரு விதவை தாய் தன் ஒரே மகனை வைத்துக்கொண்டு மிக மிக சிரமப்பட்டால், போராடினாள். அவனுக்கு திருமண தடை இருந்தது. எவ்வளவோ காலமாக பல பெண்களை பார்த்த பிறகும் கூட எதுவுமே சரிபட்டு வரல. ஏதோ ஒரு சூழ்நிலையில அது அறுத்துக்கிட்டு போயிடுது. அவனுக்கோ வயது 40 நெருங்கிவிட்டது. மிகுந்த வருத்தம், வேதனை இந்த தாய்க்கு. என் மகனை நான் இப்படியே விட்டுவிட்டு இறந்து போய்விடுவேனோ என்கிற கவலை அதிகரிக்க தொடங்கியது. விசுவாசமுள்ள ஒரு தாய், ஆலயத்திற்கு தவறாமல் வருகிறவர், மரியாயின் சேனையில் கூட அவர் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவருடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சோதனை, ஒரு நெருக்கடி. அந்த பையனும் ஒரு நல்ல பையன்தான். ஆனால் ஏன் இந்த தடை? எதற்காக இந்த தடை அவனுடைய வாழ்க்கையில்? பிரியமானவர்களே, பல நிலைகளில் இப்படிதான் நமக்கும் கூட தடைகள் வந்திருக்கும். செய்ய முடியாத ஒரு தடை, அனுபவிக்க முடியாத ஒரு தடை நம் வாழ்க்கையில் கூட
கதவை அடைத்திருக்கின்ற சூழ்நிலைகள் வந்திருக்கும். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், திறக்கப்படு, எப்பத்தா என்று சொல்லுகிறார். அந்த காது கேளாதவர்கள், வாய் பேசாதவர்கள், அவர்களுடைய காது திறக்கப்படுகிறது, நன்றாக கேட்கிறது. நாவு கட்டவிழ்கிறது, நன்றாக பேசுகிறார்கள், திறக்கப்பட்டது. இயேசுவினுடைய வல்லமை இந்த மகனும் கூட பெற்றுக்கொள்வதற்காக அருகில் இருக்கின்ற ஒரு தியான மடத்திற்கு அந்த மகனை நான் அனுப்பி வைத்தேன். தாயும் மகனும் தயவு செய்து அந்த தியான மடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். 3 நாட்கள் அங்கேயே தங்கியிருங்கள். இறைவனிடத்தில் உங்கள் மகனை ஒப்புக்கொடு. மகனே, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. உனக்கு எந்த தடைகள் இருக்கிறது, எது உன்னை கட்டி வைத்திருக்கிறது, எது உன் வாழ்க்கையில் இறுக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது, உன் குடும்பத்திற்குள் இருக்கிற சிக்கல்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, யாம் அறியோம். எனவே உன்னை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணம் செய், உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு என்று சொல்லி அவர்கள் இருவரையும் அனுப்பி வைத்தேன். அந்த 3 நாள் தியானத்திற்கு பிறகு அவருடைய முகத்திலேயே ஒரு பொலிவை என்னால் பார்க்க முடிந்தது. அவருடைய உள்ளத்தில் ஒரு தெளிவு பிறந்திருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த மகன் திருமணமாக்கி நலமோடு ஆசீர்வாதமாய் ஒரு குழந்தை பாக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பல நிலைகளில் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில தடைகள் வரும். வியாபாரத்தில் தடை, உறவுகளுக்கிடையே தடை, குடும்பத்தில் பிரச்சனைகள், சிக்கல்கள், கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். அந்த திறக்கப்படாத கதவுகளை எல்லாம் ஆண்டவர் திறக்கின்றார். அந்த உடைக்க முடியாத எல்லாவற்றையும் ஆண்டவர் சுக்குநூறாக உடைத்து போட்டு அந்த கட்டுகளை எல்லாம் விலகச் செய்கின்றார். ஆண்டவரின் மீது முழுமையான நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற இந்த நாளில், அவருடைய தூய இருதயத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற இந்த நாளில் நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும், நம் குடும்பத்தை அர்ப்பணம் செய்ய வேண்டும், நம் வாழ்க்கையை அந்த இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிக்க வேண்டும். அப்பொழுது நம் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவருடைய மன்னிப்பில் ஆசீர்வாதமாய் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருப்போம். இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. இதோ சாலமோனுடைய அந்த அரசை எடுத்து ஆண்டவர் யெரோபோவாம் என்கிற ஒருவருக்கு கொடுக்கிறார். ஒரு படை வீரனுக்கு ஒரு மிக பெரும் ஒரு பொறுப்பை தருவதை பார்க்கிறோம். ஒரு புது சால்வை ஒன்றை அவருக்கு அணிவித்து அதன் வழியாக 10 குலங்களுக்கு இனி நீ அரசனாய் இருப்பாய் என்கிற ஆசீர்வாதம் அவருக்கு தரப்படுகிறது. இரக்கத்தின் அடிப்படையில், கருணையின் அடிப்படையில் இதோ சாலமோன் குலத்திற்கு கூட ஒரு பொறுப்பும் தரப்படுவதை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் நமக்கு இருக்கின்ற அந்த அருள் ஆசீர்வாதத்தை கூட நாம் இப்படிதான் இழந்து விடுகிறோம். சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. அந்த தடைகளை நாம் உடைக்க வேண்டும், அந்த தடைகளிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் இயேசுவின் இதயத்திற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்பது அவசியம். இந்த நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். காது கேளாத ஒருவர், வாய் திக்கி பேசுகின்ற ஒருவர், ஆண்டவர் அவரை சுகப்படுத்துவதை பார்க்கிறோம், குணமாக்குவதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம் எந்த காரியத்திற்காக செபிக்க போகிறோம், எதிலிருந்து நாம் சுகம் பெற போகிறோம், எதிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும், எந்த கதவுகள் திறக்கப்பட வேண்டும், எந்த கதவுகள் உடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்காக இந்த அற்புதத்தை, அதிசயத்தை செய்வார். அதன் வழியாக இயேசுவினுடைய சாட்சியாய் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். ஆமென்.
உன்னெல்லாம் நான் வந்த நேரம் என்றும் என் உள்ளம் தூய்மை வெண்பனியாகும். என்னாலும் என்னை தர தூண்டும் உந்தன் அருட்கரம் என்னை ஏற்க வேண்டும். கோடையாய் உந்தன் கோடையாய் இன்று நிறைவாய் என்னையும் ஏற்பார். வந்தேன் உந்தன் அருகில் அருட்கரத்தில் என்னை நீனைப்பார். காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. இந்த நிலையான சொந்தம் நீதானே என்று காணிக்கை தந்தேன் தேவா. காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றி, அதனால் அவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளுவர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களா சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் நின்றிட அழைத்தோம் நிற்பாய் தினமும். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம்.